Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா lifi ப்ராஜெக்ட். lifiனா ஒன்றும் கிடையாது, லைட்டை யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்கிறத இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வேறு எதுவும் இருந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்டை நெக்ஸ்ட் டைம் போட ட்ரை பண்ணுறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லைஃபையை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிரான்ஸ்மிட்டர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 9 வோல்ட் பேட்டரி எடுத்திருக்கேன். பேட்டரி வித் கேப்பு, ஒரு எல்இடி லைட் வேணும், ஒரு 3.5 mm ஜாக் வேணும், அப்புறம் வந்துட்டு ஒரு 100K ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க. இதுதான் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். டிரான்ஸ்மிட்டர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்இடி எடுத்துக்கோங்க. எல்இடியோட பாசிட்டிவில் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டை பேட்டரி கேப்போட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரி கேப்போட நெகட்டிவ் சைடை ஆடியோ ஜாக்கோட நெகட்டிவ்லையும், ஆடியோ ஜாக்கோட பாசிட்டிவ் சைடை திரும்ப கொண்டு வந்து எல்இடியோட நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட டிரான்ஸ்மிட்டர் பார்ட் ஓவர். இப்போ இந்த ஆடியோ ஜாக்கை இருந்துட்டு நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளோட டேட்டா இருந்துட்டு இந்த லைட் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இவ்வளோ தான் இந்த பார்ட். இப்போ நம்ம ரிசீவர் ரெடி பண்ணலாம். ரிசீவர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இருந்துட்டு ஒரு சோலார் பேனல் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் PAM8403ங்கிற ஒரு பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டரோட சிப் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பீக்கர். ஃபஸ்ட்டு அந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிளோட லைன் கொடுத்துருப்பாங்க, பேட்டரி வந்துட்டு 5 வோல்ட் பேட்டரியோட லைன் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கருக்கு உண்டான போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம ரைட் ஸ்பீக்கர் தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஆக்ஸ் போர்ட்டில் இருக்க ரைட் அண்ட் டீங்கிற இதில் ஒயரிங் கொடுத்து நம்ம சோலார் பேனலோட 2 டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிடணும். ரைட் ஸ்பீக்கரோட போர்ட்ஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இந்த ரிசீவர் சர்க்யூட். இப்போ நம்ம ரிசீவர் சர்க்யூட் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னோடய ஒரு ஃபோனில் நான் ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாங்கை நான் ப்ளே பண்ணால் அது வந்துட்டு லைட்டு மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த சோலார் பேனலில் பட்டு என்னோடய ஸ்பீக்கரில் வந்துட்டு ஆம்ப்ளிஃபை ஆகி கேட்கும். இப்போ ஒரு பேப்பரை வச்சு இந்த லைட்டை நான் மறைச்சேன்னா அந்த ஸ்பீக்கரில் வர சவுண்ட் வந்துட்டு கேட்காது. ஓகே, நம்ம லைஃபை ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.